72 வந்து கலைஞர் அவருக்கும் இவருக்குமான ஒரு கருத்து முரண்பாட்டுல அவர் பிரிந்து வர்றாரு. பிரிந்து வந்து கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகள்லயே 77லயே அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார். இது வேற யாருக்குமே சாத்தியமே இல்ல. ஏறத்தாழ திமுகவுல ஒரு 20 ஆண்டு காலம் அவர் தனி கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டு காலம், 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே எம்ஜிஆர் தன் மரணம் வரைக்கும் 87 வரைக்கும் 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே யாராலையும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக அவர் இருந்தார். இன்றைக்கு கூட அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்கலாம் நான் எம்ஜிஆரை போல வர வேண்டும் என்று அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சினிமால நடிக்கிறவங்களுமே எம்ஜிஆர் ஃபார்முலான்னு ஒன்றை தான் ஃபாலோ பண்றாங்க. ரஜினிகாந்தா இருக்கலாம், பின்னாடி வரக்கூடிய பல ஹீரோக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜயா இருக்கலாம், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை போல வெற்றி பெறணும். ஏன்னா திரைப்படத்துறையில வெற்றி மீது வெற்றி அவர் குவித்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு தோல்வி படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப 99% வெற்றி படம் தான். 1-2 தான் அவருக்கு கொஞ்சம் சுமாரா ஓடி இருக்கும், மிஸ் ஆயிருக்குமே தவிர எல்லாமே வெற்றி படங்கள். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளரை வந்து உலகம் வந்து பார்த்ததே இல்லை. அவர் பல போராட்டங்களுக்கு நடுவுல தான் இந்த இடத்தை அவர் வந்து அடைந்தார்.